Hallelujah. கர்த்தரை நோக்கி அமர்ந்தேன். கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாரு? தேவன் வார்த்தை மூலமாக கர்த்தரை நோக்கி நம்ம எப்படி இருக்கிறோமா அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமா காத்திரு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா நம்ம யாரை நோக்கி வந்திருக்கிறோம்? கர்த்தரை நோக்கி தான் வந்திருக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்காக தான், மற்ற யாருக்காகவும் நம்ம வரல. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமா காத்திருக்கிறோம். இந்த நேரத்தை நம்ம அவருக்காக என்ன பண்றோம்? கொடுத்திருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு சிலரா இருந்தாலும் இந்த நேரத்தை நம்ம யாருக்கு செலவிடுறோம்? தேவனுக்காக தான் நம்ம செலவிடுறோம், மனுஷனுக்காக நம்ம செலவிடல. அதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணு காத்திரு. அவருக்காக நம்ம காத்திருக்கிற நேரம் எவ்வளவு இப்ப மனுஷனுக்காக நம்ம காத்திருந்தா அது விலையற்றது. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அது எப்படி இருக்கும்? விலை உயர்ந்ததா காணப்படும். நம்ம எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எவ்வளவு உறுதியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? காத்திருக்கிறோம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா கிடைச்சிருக்காங்க இல்லை. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? தாமதமா இருக்கிறது. அதெல்லாம் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்கிறோம். நம்ம அவருக்குள்ள எவ்வளவு உறுதியா நம்ம வாழ்க்கையில போனாலும் சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில என்ன வரும்? தடுமாற்றம் வரும். அவரை விட்டு விலகிற எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில வரும். ஏன்னா நம்ம எவ்வளவு கர்த்தருக்குள்ள காத்திருந்தாலோ ஜெபித்தாலோ வேதவசனம் வாசித்தாலோ என்ன பண்ண அந்த காத்திருப்பு என்பது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்கும். இப்போ அந்த காத்திருப்புக்கு நம்ம எதுக்காக காத்திருக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில கிடைச்சிச்சுன்னா நம்ம தேவனை தேடுவோமா? கண்டிப்பா தேடவும் மாட்டோம். நம்ம ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டோம்னா நம்ம சபைக்கு முதல் வர மாட்டோம், தேவனே முதல் பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். அதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, நம்ம மனுஷன் மத்தியில நம்ம காத்திருக்காங்க, தேவனை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணணும்? நம்ம காத்திருக்கிறோம். அந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம காத்திருக்காதபடி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? காத்திருக்கணும். அவருக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் பரிபூர்ணமா என்ன பண்ணுமா? கிடைக்க சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 49:23. கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா? அந்த லாஸ்ட்ல, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அவர் வார்த்தை மூலமாக எனக்கு காத்திருக்கிற எந்த ஜனமும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. இது நாம கூட அநேக காரியத்தில் கர்த்தரின் பாதத்துல வைத்து ஜெபிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்களே நம்ம என்ன பண்றோம்? எதனா ஒரு கஷ்டம் பாடம் எதனா வரும்போது பைபிள் எதனா ஒரு வசனம் படிச்சு என்ன பண்றோம்? அந்த வசனம் நம்ம மனசு என்ன பண்ணணும்? ஆத்திரப்படும். அதான் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்து அவர் காத்திரு. நீ என்ன பண்ண
போவதிலிருந்து கர்த்தர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாதபடி எபேசியர் 6:16-17 எபிரேயர் 6:14-15 எபிரேயர் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். 14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அவர் பொறுமையா காத்து இருந்தது வாக்கு பண்ணினதை என்ன பண்ணானா பெற்று கொண்டார். நம்ம பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்தம் பண்ண வார்த்தையை நம்ம பொறுமையா பண்ணுமா பெற்று கொள்ளணும். அதுக்கு ஒரு காலம் நம்மளோட அவசரமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேர் போட்டு நம்ம போகக்கூடாது. அவர் பொறுமையா இருந்து சொல்லிட்டு தேவன் நம்ம மத்தியில் என்ன சொல்றாரு, நீ பொறுமையா இரு. கர்த்தருக்குள்ள நம்ம பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாக நம்ம என்ன பண்ணுவாரா நடத்துவாரு. கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருந்து அந்த பொறுமையா எடுத்து செல்லும் போதுதான் கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, நம்ம வாழ்க்கையில வெற்றியா சிறக்க செய்வாரு. அது மட்டும் இல்லாதபடி நீதிமொழி 13:12 நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு காரியத்தை கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கும் போது கர்த்தரை நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஆபிரகாம் தேவன் பார்த்தீங்கன்னா அவர் அநேக காரியங்களை கொண்டு அநேக நாட்களா தாமதமா அவர் வாழ்க்கையில் இருந்தாலும் இப்ப ஆபிரகாம் போல நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் தாமதமா இருக்கு. ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம விசுவாசித்து பொறுமையா பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு சிறந்த வாக்கு வருஷம் வருஷம் ஜனவரி பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தமா நம்ம வாழ்க்கையில அநேக நாட்கள் வரும். ஆனா அந்த வருஷம் முடியும் போது நம்ம வாழ்க்கையில அது நடக்காது. ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காம இருக்கும். ஆனாலும் நம்ம அது நடக்கலையே நம்ம மனசுல ஒரு கருத்தை இருக்கும். அந்த இயேசுப்பா நம்மளுக்கு வாக்குத்தத்தம் தந்தாரே, இந்த வாக்குத்தத்தம் தானே இந்த வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றி வரணும். ஏன் நடக்கலன்னு நம்ம ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பொறுமையா இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாரா தருவாரு. அது தாமதமா இருந்தாலும் சிறந்ததை தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவாரு தருவாரு. அதுக்காக நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். ஆபிரகாம் பொறுமையா இருந்து அவர் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாரா பெற்றுக்கொண்டார். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருக்கணும். அவருக்குள்ள எந்த விஷயத்துல அவர்கிட்ட நம்ம விலகி செல்லாதபடி அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவரோடு அநேக வாக்குத்தத்தங்களோடு நம்ம பொறுமையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளிலும் எல்லா வெட்கத்துக்கும் பதிலாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பண்ணுவாரா நம்ம வாழ்க்கையில தருவார். நம்ம இந்த வேலையிலும் கர்த்தரை நோக்கி இந்த நேரத்தை கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருந்து அது வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தான் சொல்றாரு. சங்கீதம் 37 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இந்த நேரத்தை அநேக காரியத்துல செலவழிச்சிருக்காங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா தேவ ஆலயத்துல அவருக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வது நம்ம இந்த நேரத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அநேக தடைகளுக்கு போராட்டங்கள், அதனால அதெல்லாம் கவலைப்படாம இந்த நேரத்தை நம்ம சமூகத்துல கழிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற காத்திருக்க கர்த்தர் பூரண ஆசீர்வாதங்களோடு இந்த ஆண்டுல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தருவார். கண்களை மூடி எல்லாம் இந்த வார்த்தைக்காக நீங்க எதிர்கொண்டு அவர் சமூகத்தில் அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை கர்த்தருக்கு வேலையில அவர் சமூகத்திலே இந்த ஒரு சில நிமிடம் நீங்க அவர் சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். ஆவியானவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு நம்ம காத்திருக்கிறோம். ஆனாலும் நீங்க எங்களுக்கு வாக்கு தந்த தேவன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறேன். அதுக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது